வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மசாலா சுண்டல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்ச சுண்டல் எடுத்துக்கோங்க. அதுக்கு உப்பு சேர்த்தி தண்ணி கலந்து நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விசில் வந்துடுச்சிங்க. வாங்க சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய் வாசனைக்காக தாங்க. நல்லா தாளித்து விட்டுக்கலாம். வாசம் நல்லா இருக்குங்க இப்படி பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா சவுண்ட் அடங்கிடுச்சிங்க. எடுத்துக்கலாம். தண்ணி வடித்து சுண்டல் எடுத்துக்கலாங்க. நல்லா சுண்டல் வெந்து வந்திருக்கு. வெங்காயமும் வதங்கிடுச்சிங்க. தண்ணி வடிச்சிட்டு சுண்டல் மட்டும் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சுண்டல் 3 விசில் வச்சோம். நல்லா சுண்டல் வெந்து வந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சுண்டல்லையே உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு தான் இப்போ நம்ம முன்ன போட்டோம். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வைக்கும்போதே உப்பு போடும்போது சுண்டலில் உப்பு இறங்கி நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கிறோங்க. நல்லா சுண்டல் தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா சுண்டலோடு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியாக இறக்கும் போகும்போது இப்படி கொத்தமல்லி தழை தூவும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.